பக்தி பெருவெள்ளத்தில் தேவதானப்பட்டி விண்ணை பிளந்த பக்தி கோஷம், ஒரே மேடையில் அருள்பாலிக்கும் காளியம்மனும் நாராயண பெருமாளும், பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்ட மகா கும்பாபிஷேக விழா. இதோ நேரடி தகவல்கள். வணக்கம் மக்களுக்காக, நாம் மாற்றத்திற்காக உங்கள் சாணக்கியன் செய்திகள். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் ஆன்மீக மனம் கமழும் ஒரு பிரம்மாண்ட நிகழ்வு அரங்கேறி உள்ளது. விஸ்வகர்மா சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஜெயபத்ர காளியம்மன், பாலமுருகன் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத நின்ற நாராயண பெருமாள் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கு பூரணருத்தாரண அஷ்டபந்தன யந்திரஸ்தாபன மகா கும்பாபிஷேகம் இன்று மிக விமரிசையாக நடைபெற்றது. இந்த புண்ணிய நன்னாளை முன்னிட்டு கடந்த சில நாட்களாகவே யாகசாலையில் 4 கால பூஜைகள் ஆகம விதிகளின்படி மிகச் சிறப்பாக நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக கோபுர விமானங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்ட போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களின் பக்தி கோஷம் விண்ணை தொட்டது. ஸ்ரீரங்க ஸ்ரீ வரதராஜ் வாத்தியார் அவர்கள், பிசிஆர் சர்வ பிரதிஷ்டர்த்த காரம் சர்வ ஜாதகம் ஞானமணி சர்மா தலைமையில் கும்பாபிஷேக் மற்றும் யாகசாலை வழிபாடுகளை மிக நேர்த்தியாக முன்னின்று நடத்தினார்கள். இந்த ஆன்மீக பெருவிழாவினை விஸ்வகர்மா சங்க தலைவரும் வணிக வரித்துறையின் பணி நிறைவு பெற்ற உதவி ஆணையருமான சென்ராயன் தலைமை தாங்கி சிறப்பித்தார். அவருடன் சங்கத்தின் செயலாளர் கண்ணன், பொருளாளர் வைரவேல், துணை தலைவர் பிச்சைமணி, இணை செயலாளர் ராஜேஷ், கண்ணா மற்றும் பாண்டி, ரமேஷ், விஜயராகவன் ஆகியோர் ஒருங்கிணைப்பு பணிகளை துரிதப்படுத்தினர். மேலும் கோட்டை ஆசாரியர் குமாரர்கள் மற்றும் பூசாரி பெருமாள் ஆசாரியர் குமாரர்கள் ஆகியோர் முன்னின்று விழாவினை சிறப்பாக நடத்தினார்கள். கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து சுவாமிக்கும் அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தேவதானப்பட்டி கிராமமே விழாக்கோலம் பூண்டிருந்த நிலையில் சுற்றுவட்டார பக உதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இறைவனின் அருளாசி பெற்றனர். விழா குழுவினர் சார்பாக பக்தர்களுக்கு பிரசாதங்களும் அன்னதானமும் வழங்கப்பட்டன. இந்த கும்பாபிஷேக திருவிழா அப்பகுதி மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஆன்மீக எழுச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஸ்ரீ ஜெயபத்ராளியம்மன்பட்டி இது விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு மிகவும் பாக்கியமான கோயில். இது கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளாக அந்த கோயில் இருக்கு. அந்த கோயிலுடைய ஸ்ரீ சமுதாயத்துக்கு நல்ல வழிகாட்டி, நல்ல ஒரு தெய்வமாக பாதுகாப்பு தெய்வமாகிறது. எங்களை எல்லாம் வாழ்க்கை வளர்ச்சி ஆளாக்கி எங்களை மேலும் மேலும் முன்னேற்றிய தெய்வம் எங்களது கோயில் என்று சொன்னால் அது மிகையாகாது. நன்றி. விரல் நுனியில் உலகம், விழிப்புணர்வில் உங்கள் சாணக்கியன்.